கோல்டு எல்லாருமே வந்து இந்த திருதியை திதி, இப்போ கூட அடுத்து ஒரு இப்போ நம்ம சித்திரை மாசம் வந்தோனே இந்த அட்சய திருதியை அப்படின்னு வரும். அது உண்மதான். அன்னைக்கு கோல்டு வாங்குனா வந்து மல்டிப்ளை ஆகுங்கிறது உண்மதான். ஆனா 8 வருஷத்துக்கு ஒரு முறை வர்றது தான் ஒரு பெர்ஃபெக்ட்டான அட்சய திருதியை. நம்ம வருஷம் வருஷம் வாங்குற ஒரு வழக்கத்த வச்சுட்டோம். சரி. பொதுவாவே இப்ப என் கையில காசு இருக்கு. நான் திருதியை வரைக்கும் அட்சய திருதியை வரைக்கும் வெயிட் பண்ணணுமான்னு தேவையில்ல. நானே செலவு பண்ணிருவேன். ஆ. அப்ப நம்மகிட்ட பணம் கையில இருக்கும்போது எப்ப போய் நகை வாங்கலாம்? நகை வாங்குனா என்னோடயே இருக்கும் அப்டின்னா, ஒரு வியாழக்கிழமையில போய் நகை வாங்குறது சிறப்பு. எதுவும் குறிப்பிட்ட நேரம் இருக்கா சார்? வியாழக்கிழமைகள்ல இந்த நேரம், அந்த நேரம். வியாழக்கிழமையில தாராளமா குரு உரையில போய் வாங்கிக்கலாம். அந்த நகை உங்கள விட்டு போகவே போகாது. அதே மாரி ஒரு நகைய குடுத்து நான் ஏதோ ஒரு இடம் வாங்குறேன், இல்ல வேற விதமா அத என்னோட எக்ஸ்பென்ஸ்க்காக நான் எடுத்துக்கிறேன்னா, வியாழக்கிழமையே நகைய விக்கிறதுக்கு பாருங்க. மத்த கிழமைகள விட வியாழக்கிழமையில நகைய வாங்கியும் செய்யலாம், நகைய விக்கவும் செய்யலாம். அதுக்கு அடுத்த கிழமைன்னு பார்த்தா வெள்ளிக்கிழமை. ஒண்ணு வியாழன், அத விட்டோம்னா வெள்ளிக்கிழமை. இந்த 2 கிழமையில நம்ம நகை வாங்குறத வச்சுக்கலாம். விக்கிறதா இருந்தா மட்டும் வியாழக்கிழமை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன பண்ணும்? நகைய பெருக்கிக்கிட்டே போகும். சரி, இது ஒரு பக்கம். நகைய வாங்கி வீட்ல வச்சுடுறோம். மொத நம்ம போட்டு பார்க்குறோம் இல்லையா? அத சனிக்கிழமை வச்சுக்கங்க. அப்படி மொத நம்ம உடம்புல அணிஞ்சு பார்க்குறோம் இல்லையா? ஒரு மோதிரம் வாங்கிட்டு வரோம், ஒரு செயின் வாங்கிட்டு வரோம் அப்படின்னா, அத ஃபர்ஸ்ட்டு டைம் நம்ம போட்டு பார்க்க நமக்குன்னு ஆன பொருள நம்ம முறை அணிவிச்சு பார்க்குறதுங்கிறத சனிக்கிழமை வச்சுக்கங்க.